மகா அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, உடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் உடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளும் அறிவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தான். வாழ்நாட்களை வீணாய் நாங்கள் கழித்து விடாதபடி உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிலருமை பிதாவே, ஆமேன். பிரியமான வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, வியாழக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகவே தயாரித்து ஜெபத்தோடு நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னை தன்னுடைய வாலிப வயதிலே, அதாவது 22வது வயதிலே என்னை அவர் தம்முடைய பணிக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை பாரம்பரியமிக்க புராட்டஸ்டன்ட் திருச்சபையிலே பிறந்து வளர்ந்து பக்தி முறைப்படி எல்லா குடும்பங்களையும் போல நானும் ஒருவனாய் வளர்க்கப்பட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இல்லை. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது எவ்வளவு கடினமானது, அது எவ்வளவு நிம்மதி இல்லாதது என்பதை என்னுடைய 22வது வயதிலே நான் அனுபவித்தேன். அன்றைக்கு வாலிபனாய் நான் இருந்தேன். ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 22வது வயதிலே 1985வது ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்ட பொழுது வாழ்க்கை தலைகீழாய் மாறியது. என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனைகள், பார்வைகள் எல்லாம் மாறி போனது. ஆண்டவருக்காகவே இனி வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் எங்களை பிடித்தது. நான் மாத்திரமல்ல, என்னோடு கூட 5-6 இளைஞர்கள், கிட்டத்தட்ட என் வயதை ஒத்தவர்கள், நாங்கள் குழுவாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆகவே எங்களுடைய கிராமத்திலே நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பித்து தெருக்களிலே நின்று ஆண்டவருடைய அன்பை நாங்கள் போதிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாய், சொப்பனங்களின் மூலமாய், தரிசனங்களின் மூலமாய் எங்களோடு பேச ஆரம்பித்தார். எங்களுடைய ஆலயத்திலே CSI திருச்சபையிலே அந்த வருடம் 85வது வருடம் வழக்கமாய் நடக்கிற கன்வென்ஷன் கூடுகைக்கு ஊழியர்களை ஒழுங்குபடுத்தும்படி எங்களிடத்திலே உபதேசியார் சொன்னார். சென்னையிலிருந்து அன்றைக்கு ஹைகோர்ட்டில் வேலை பார்த்து கொண்ட ஜேம்ஸ் அண்ணன் அவர்களை நாங்கள் ஒழுங்கு செய்தோம். அவர்கள் வந்தார்கள். அவருடைய நல்ல தீர்க்க தரிசன வரம் உடைய ஒரு அருமையான சகோதரர். 3 நாட்களும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியான நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். மீட்டிங் எல்லாம் முடிந்து மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. திங்கட்கிழமை அதிகாலையிலே 5 மணிக்கு பஸ் அந்த ஜேம்ஸ் அண்ணனை நாங்கள் அனுப்பணும். 4:30 மணிக்கு எல்லாரும் புறப்பட்டு ஆயத்தமா இருந்த பொழுது அண்ணன் அவர்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று எங்கள் தலைகளிலே கைகளை வைத்து அவர்கள் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக எங்களுக்கு சொன்னார். இன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை 40 வருடம் ஓடிவிட்டது. இன்று வரை அப்படியே அந்த தேவ மனிதனுடைய வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. சேஷமாய் வாலிபர்களுக்கென்று ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை, அழைப்பை வைத்திருக்கிறார். உலக திருச்சபை வரலாறு மட்டுமல்ல, இந்திய திருச்சபை வரலாறு எதை எடுத்து நீங்கள் படித்தாலும் ஆண்டவர் இந்த திருச்சபை வளர்ச்சியிலே அல்லது இந்த சுவிசேஷம் பரவுகிற இந்த காரியத்திலே அவர் 99% பேர் வாலிபர்களைத்தான் அவர் அழைத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளைத்தான் அவர் அழைத்திருக்கிறார். ஏமி கார்மேகேல் அம்மையார், டாக்டர் ஐடா ஸ்கடர், இன்னும் ஏராளமான டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார், இன்னும் ஏராளம் வாலிப பிள்ளைகளை தங்கள் வாலிப வயதிலே ஆண்டவர் அழைத்தார்.
அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். ஆனால் ஒரு சிலர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஒப்புக் கொடுக்கிறவர்களை வரலாற்றில் மிக முக்கிய இடத்திலே வைத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர்கள் மரித்தும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் சிஎம்சி மருத்துவமனை வளாகத்தில் நிற்கும் பொழுது எவ்வளவு பிரம்மாண்டமான இந்த கட்டடங்கள், எத்தனை லட்சம் நோயாளிகள் வந்து இங்கே பயன்பெறுகிறார்கள் குறைந்த செலவிலே என்றால், டாக்டர் ஐடாஸ்கர் துவக்கிய ஓலை குடிசையிலே துவக்கிய வேலூர் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகி தன்னுடைய தரிசனத்திலே கொஞ்சம் கூட மங்காமல் போய்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? 14 வயது சிறுமியினுடைய ஒரு வாலிப மகளுடைய ஒப்பு கொடுத்தல். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் வாலிப தங்கச்சிமார்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஆச்சரியமான ஒரு வாழ்வையும் அவர் வைத்திருக்கிறார். அந்த வாழ்வு ஆச்சரியமானது மட்டுமல்ல, அட்வென்ச்சர்ஸ் நிறைந்த வாழ்வு, அதே நேரத்தில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு கௌரவமான வாழ்க்கை தெரியுமா? 40 ஆண்டு காலம் நான் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 40 ஆண்டு காலமும் அவர் என்னை கௌரவமாய் நடத்துகிறார். ஒரு நாள் கூட என்னை பிரச்சனைகளுக்கு நடுவிலோ, வியாதிகளுக்கு நடுவிலோ, அல்லது பலவிதமான வேதனைகளுக்கு நடுவிலோ கைவிடவே இல்லை. ஆச்சரியமாய் நடத்தி கொண்டே வருகிறார். அதே போலத்தான் வாலிபர்களை அவர் தேடுகிறார். வாலிபர்களுக்கென்று அவர் சிறந்த ஒரு வாழ்வை கட்டமைத்து வைத்திருக்கிறார். ரோமர்கள் எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலர் மூலமாக அவர் சொல்லுகிறார், உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். வாலிப தம்பிமார்களே, எத்தனை பேர் மனம் சலித்து போயிருக்கிறீர்கள். வாழ்க்கை போர் அடித்து, என்ன எஜுகேஷன் ஸ்கீம், நான் என்ன கல்லூரியில வந்து சேர்ந்திருக்கிறேன், நான் யார், நான் எங்கே இருந்து வந்தேன், இந்த உலகத்துல என்ன நடக்கிறது என்னை சுற்றி, வாழ்க்கை என்றால் என்ன, மனம் சலித்து போய் நீ காணப்படுகிறாய். ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரி, 2002ஆம் ஆண்டு குற்றாலத்திலே ஒரு பெரிய குடும்ப கூடுகை ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. மே மாதம் 1ஆம் தேதி. அதுல செய்தியாளராய் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஜெபத்தோடு போய் அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தேன். வந்திருந்த வாலிபர்களுக்கு நடுவிலே ஆண்டவருடைய சவாலை சொல்லி அவர்களை அறைகூவல் விடுத்து அவர்களை மிஷனரி பணிக்கு அழைத்தேன். ஆண்டவர் என்னை கொண்டு அந்த காரியங்களை செய்தார். மீட்டிங் எல்லாம் முடித்து விட்டது. நான் ஊருக்கு வந்து விட்டேன். கடிதம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தது. ஒரு வாலிப தம்பி எழுதியிருந்தார், அப்பா அம்மாவுடைய கம்பல்ஷனுக்காக நான் அந்த முகாமுக்குள்ளே வந்தேன். எனக்கு எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு. நான் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கூட என்னுடைய பாக்கெட்ல சிகரெட்டு, தீப்பெட்டி எல்லாம் இருந்தது. என்னன்னு தெரியல, நான் எதே ஒரு வேண்டா வெறுப்போடுதான் அந்த மைதானத்துக்குள்ளே, அந்த முகாம் நடக்கிற இடத்துக்குள்ளே நான் நுழைந்தேன். என்னையும் அறியாமல் என்னோடு யாரோ இடைபடுவது, பேசுவது போலவே இருந்தது. எனக்கு புரியல. ஒரு செய்தி வேளையிலே நீங்கள் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே நேராக எனக்குள் வந்தது போல இருந்தது. இறுதியிலே நீங்கள் ஆல்டர் கால் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நீ அறியாமல் எனக்குள் இந்த பீடி, சிகரெட் எல்லாத்தையும் தூக்கி தூர எரிந்து விட்டு நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். என்ன அன்று இரவு நான் ஊர்ல போய் நிம்மதியாய் தூங்கினேன். முதல் நாளாய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்குள் ஏராளமான கேள்விகள் இருந்தது. நான் பீஸ்ஃபுல்லாய் தூங்கி எழுப்பினேன்.
காலை எழும்பின உடனே என்னையும் அறியாமல் முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினந்தோறும் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். தினந்தோறும் நான் இப்பொழுது வேதம் வாசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கென்று ஒரு ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறார். ஒரு ஊழிய ஸ்தாபனத்திலே நான் சேரப்போகிறேன். ஆண்டவர் என்னை அமிதமாய் வழி நடத்துகிறார். எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். போல ஏராளமான வாலிபர்கள் இன்றைக்கு செய்வது அறியாது திகைத்து உலக சிற்றின்பங்களிலும் பாவங்களிலும் சிக்கியிருக்கிறார்கள். என்ன தொடர்ந்து என்னை தொட்ட ஆண்டவருடைய வல்லமை இன்னும் இந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் ஏராளமான மக்கள் தொடப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள், கூட்டங்களை நடத்துங்கள். இன்னும் ஆயிரம் வாலிபர்கள் நமக்கு தேவை என்று தம்பி சொன்னது கடிதத்துல எழுதின அந்த காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளம் உடைந்து கதறினேன். ஆண்டவரே, இப்பொழுதுதான் சந்திக்கப்பட்ட இந்த வாலிபனுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆத்ம பாரம், எவ்வளவு தாகம் உண்மை குறித்து ஊழியத்தை செய்யவும் ஆண்டவரை நீர் அழைத்து அந்த அழைப்பிலே நடக்கவும் இந்த ஆச்சரியமான வாழ்வு, அட்வென்ச்சர் நிறைந்த வாழ்வு, அதே நேரத்தில் மன மகிழ்ச்சி, ஆறுதல், சமாதானமான ஒரு வாழ்வு. வாழ்வை கண்டுகொண்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். கடுமையான வாலிபனே, ஒருவேளை மனம் சலித்து போயிருக்கிறாயோ, நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன வேலை வைத்திருக்கிறீர், அடுத்து நான் என்ன படிக்க வேண்டும், என்ன படிப்பை வைத்திருக்கிறேன், நம்முடைய சித்தத்தின்படி நீர் நடத்துகிற படிப்பிலே படித்து நீர் விரும்புகிற பதவிக்கு நான் வந்து உம்முடையவனாய் நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, ஒருவேளை மனம் சலித்து போயிருக்கிற வாலிபனே, ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்துகிறதினால் நான் சொல்கிறேன். நீ மனம் சலித்து போகிறாய். ஆண்டவர் எரேமியா மூலமா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பேசும் பொழுது இதே வார்த்தையை சொன்னார். சிறுவிலே என்னை குறித்து மனம் சலித்து போனாள், நான் உனக்கு என்னப்பா தீமை செய்தேன், வனாந்திர வழியிலே நான் உன்னை நடத்தவில்லையா, நான் உனக்கு என்ன தீமை செய்தேன். பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, பிரியமான தம்பி தங்கை, ஆண்டவர் ஆச்சரியகரமான ஒரு வாழ்வை முன்னால் வைத்து உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் வா, அவரை ஏற்றுக்கொள். உன்னுடைய குல சாமியாய், உன்னுடைய குல தெய்வமாய், உன்னுடைய அப்பாவாய் அவரை ஏற்றுக்கொள். அவளோடு காத்திருக்கிறார். இதோ வாசலண்டையில் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொன்னது போல ஆண்டவர் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரி, பக்கத்தில் நின்று அவர் உன்னை ஆவலாய் தேடிக்கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு அவர் விரும்புகிறார். முற்றிலும் மாற்ற சந்தோஷமாய் வாழ வைக்க போகிறார். வேலை இல்லாமல் ஒருவேளை கஷ்டப்படுகிறாயோ, 85வது வருடம் ஜனவரி மாதம் ஆண்டவரை 2ஆம் தேதி சாயங்காலத்திலே நான் ஏற்றுக்கொண்டேன். கரெக்டாய் 12 மாதங்கள். அடுத்த ஜனவரி மாதம் 86வது வருடம் அரசு உயர்நிலை பள்ளி ராமநாதபுரம் மாவட்டத்திலே இலவசமாய் வேலையிலே சேர்ந்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு அழகிய வழியை வைத்திருக்கிறார். 35 ஆண்டுகள் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பல மாவட்டங்களில் வேலை செய்து அதன் பிறகு விருப்ப ஓய்வு கொடுத்து முழு நேர பணிக்கு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர்
என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் தயவாய் கிருபையாய் ஆசீர்வதித்து ஒரு குறைவும் இல்லாமல் நடந்து கௌரவமாய் வாழ உதவி செய்திருக்கிறார். இன்று வரை வாலிபர்களுக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை வயதானவனாய் நான் நினைக்கவில்லை. நான் இன்றும் வாலிபனாகவே நின்று வாலிப தம்பிமாருக்கு நேராய் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் உண்மையில் என்னை விட 1000 மடங்கு ஆசீர்வதிக்க ஆவலோடு காத்திருக்கிறார். என்னை விட ஆயிரக்கணக்கான வெளிநாடுகளுக்கு உன்னை அழைத்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். வருவாயா? நீ வருவாயா? இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வா. அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை அவருடைய சொந்த மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். வேலை ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று நீ சொல்வாயா? நீ எங்கே இருந்து இந்த செய்தியை கேட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற இடத்திலே மன்றாடி ஆண்டவரிடத்திலே உன்னுடைய சின்ன வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. என் மன சஞ்சலங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை அவர் தருவார். அது படிப்புல நல்ல முறையிலே படிப்பதற்கு அவர் உதவி செய்வார். அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் தம்பி. அவருக்கு உன்ன மாதிரி தம்பிமார் தங்கைமார் தேவை. ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை. நீ ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவருடைய கரம் தகப்பனை போல உன்னை அரவணைத்து ஆசீர்வதிக்க அவளோடு காத்திருக்கிறார். இருக்கிற இடத்துல நீ உன் வாழ்க்கையை மட்டும் ஆண்டவர்கிட்ட கொடு. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து ஆண்டவரே என்ன வழி என்று தெரியும் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை தார். எத்தனை பேர் தன் வாழ்க்கையை உமக்கு தர்றாங்களோ, ஒப்புக் கொடுக்கிறாங்க, அத்தனை பேரையும் ஆசீர்வதி. சிக்கியிருக்கிற எல்லா பாவ கட்டுகளிலிருந்து என்னை விடுதலை செய்தது போல அவர்களையும் விடுதலை செய்ய ஆசீர்வாதமான வாழ்வை அவர்களுக்கு தாரும். இழைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும். நல்ல வேலையை தாரும். பெற்றோருக்கு அவர்களை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப தம்பிமார் தங்கைமாருடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதித்தார். கருவை பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். உடைய சித்தத்தில் வழி நடத்தும். ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, அட்வென்ச்சர் நிறைந்த ஒரு வாழ்வு, மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வு எங்கள் பிள்ளைகளுக்கு தேவை. ஆண்டவரே நீர் அதை இப்போ தாங்க கொடுங்க. தொடர்ந்தபடி பிள்ளைகளை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் எல்லாருமே பிதாவே. ஆமென். God bless you. சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்காய், ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டது உண்மையானால், அது ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் பிரதர் அப்படின்னு நீ சொன்னா, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனைகளுக்கும் ஜெபங்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய ஆவலாய் காத்திருக்கிறோம். ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் எங்களுடைய தொலைபேசி எண் திரையிலே கொடுக்கப்படுகிறது. அந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அந்த எண்ணில் இருந்து உங்களோடு கூட பேசுகிறோம். உங்களை வழிநடத்த அவரோடு காத்திருக்கிறோம். God bless you.